Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ். உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைபடுகிறதா? MBBS-க்கு நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு BNYS. மேலும் விவரங்களுக்கு 7448883500. நேற்று மாலை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் இருந்தே கூட கண்டனங்கள், ஒரு அனுதாபங்கள், அதிர்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தலைவர்கள் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு குறித்த உங்களுடைய பார்வை சார்? அனுதாபங்கள் புரிந்து கொள்ள முடியுது. கண்டனங்கள் யாருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கா, யாருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க? கொலைகாரர் இருக்கா? இல்லை, அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இப்படி ஒரு தலைவர், யார் தலைவர்? நிறைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் அவர்கள் போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை நீங்கள் சொல்லியிருக்காரா? நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நான் பார்க்கல. நான் பார்த்து அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. வருத்தமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது, உண்மையான குற்றவாளிகளை கண்டறியணும், அதெல்லாம் சொல்லியிருக்காரே தவிர பாதுகாப்பு வழங்கப்படவில்லைன்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பற்றி திரு ஜவாஹர்லா பேசியிருக்காரா, திரு செல்வப்பிறந்தை பேசியிருக்காரா, திரு திருமாவளவன் பேசியிருக்காரா? யார் பேசியிருக்கான்னு சொல்லுங்கள். கண்டனங்கிறது யாருக்குன்னு சொல்லுங்கள். கொலையாளர்கள் கண்டனை தேவேந்திரனே செய்வார? கொண்டவங்களுக்கு கண்டனம் தெரிவிக்க தானே வேணும். நான் அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற அளவுக்கு போயிடல நாடு. இந்த நிகழ்வு குறித்த உங்களுடைய தமிழக சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி தானே சொல்லியிருக்காங்க. திரு திருமாவளவன், திரு செல்வப்பெருந்தகை, திரு ஜவாஹர்லா உள்ளிட்டவர்கள் அத்தனை பேருமே, திமுக, இவங்க எல்லாருமே நீட்டை எதிர்த்து ஒரு பேச்சு பேசுனாங்கன்னா தமிழ்நாடே நீட்டை எதிர்க்குதுன்னு சொல்கிறோம். அப்படி தானே சொல்கிறீங்க? அப்படி தானே தமிழ்நாடு எதிர்க்குது, தமிழ்நாடு எதிர்க்கு தான் சொல்கிறீங்க. இவர்கள் யாருமே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுன்னு சொல்லலை. நான் என்ன சொல்ல எதிர்பார்க்குறீங்க? நானும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு. அப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் அதற்கும் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அது வேறு, இது வேறு. அப்படி தானே அத்தனை தலைவர்கள் இருக்கும். அப்படி பார்க்க முடியாது. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அநேகமாக ADMK இருப்பீங்க, இல்லை BJP இருப்பீங்க. வேறு யார் இந்த கட்சிகள் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். நான் அறிக்கை பார்த்தேன், நான் பார்த்த அளவுக்கு இல்லை. நான் பேட்டி பார்த்தேன். நான் எடப்பாடி பழனிசாமி அவர் அதிமுகக்காரரு, அவர் சொல்லதான் எதிர்கட்சி, அதனால் புறக்கணிச்சிடணும். பாஜக சொல்லத்தான் செய்யும், எதிர்கட்சி புறக்கணிச்சிடணும். நமக்கு தமிழ்நாடுனா யார்? திமுக கூட்டணி கட்சிகள் தானே. திமுக கூட்டணி கட்சிகள் யாருமே சொல்லல. அவங்க ஒரு விஷயம் பேசுனாங்கன்னா தமிழ்நாடே சொல்லுன்னு சொல்கிறோம். அவங்க ஒரு தீர்மானம் நினைவுறாங்கன்னா தமிழ்நாடே ஆதரிக்குன்னு சொல்லிடும். அப்போ அவங்க யாருமே சொல்லலை சட்டம் ஒழுங்கு பற்றி. அப்போ நம்மளும் அதை புரிஞ்சுக்கணும். நம்மளும் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசக்கூடாது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு புரியலையே. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? அது யாரோ 2 பேருக்கான தகராறு, பிரச்சனை, ஏதோ நம்ம என்ன பற்றி நமக்கு எப்படி தெரியும்? அப்படி கடக்க முடியாதுல்ல சார்? அப்படி கடக்க முடியுமான்னு அண்ணன் திருமாவளவன்கிட்ட கேளுங்க, அண்ணன் செல்வப்பிறந்தை கிட்ட கேளுங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் அவங்கெல்லாம் வேற சொல்லிட்டாங்க. இப்போ கைதானவர்கள்லாம் குற்றவாளிகள் இல்லைன்ட்டாங்க. அண்ணன் ஃபாரன்சிக்கில் படித்தவர், அவர் ஃபாரன்சிக்கில் இருந்தவர், அவர் சொல்லியிருக்கோம். அப்போ அவங்களெல்லாம் விடுதலை பண்ணிட்டு இப்போ வேற யாராவது தேடிட்டு இருக்க வேண்டியதான். கைது சரணடைந்தவர்கள் மட்டுமே குற்றவாளிகள் இல்லை. முதல்ல சரணடைந்தார்களாங்கிறதுல எனக்கு ஒரு கிரே ஏரியா இருக்குது. காவல்துறை கைது செய்திருக்கிறோம் தான் சொல்லிச்சு. சரணடைங்கிறது கோர்ட்டில் நீதிபதிகள் முன்னாடி, வக்கீல்கள் முன்னிலை போய் அதை தான் சரணடைகிறது. போலீஸ் ஸ்டேஷன் போய் போகிறது சரணடை கிடையாது. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாங்களான்னு எனக்கு தெரியல. ஐ எம் அன்அவேர். கைது செய்தோம்னா அவங்க சொல்கிறாங்க 3 மணி நேரத்தில் நாங்கள் 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு காவல்துறை சொல்லுது. போலீஸ் ஸ்டேட்மெண்ட் அதுதான். இவங்க சரணடைந்தவங்க சொல்கிறாங்க. அது எனக்கு எப்படின்னு தெரியல. இவங்களே போனாங்களான்னு எனக்கு தெரியல. 3 மணி நேரத்தில் கைது பண்ணியிருக்க முடியாதுன்னு போலீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. 5 பேர் சரணடைஞ்சாங்கன்னு செய்திகள் வந்துச்சு. அதன் பிறகு எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். நான் எனக்கு தெரியாது, நான் ஆமான்னு சொல்ல மறுக்கலை. சரணடைந்தவர்களை கணக்கில் சேர்க்க முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது இருந்துட்டு போட்டோம். அவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு சந்தீப் ராய் ரத்தோர் என்ன பண்ண போறாருன்னே தெரியல எனக்கு. அண்ணன் திருமாவளவன் சொல்லிட்டாரு, அண்ணன் செல்வப்பிறந்தை 2 பேருமே சொல்லிட்டாங்க உண்மையான குற்றவாளிகள் அவர் இல்லைன்ட்டாங்க. அப்போ உண்மையாக அவர்கள் தீர்ப்பு சொன்ன பிறகு விசாரணைக்கு என்ன இருக்குது? அவங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்களே, இனிமேல் எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரணை பண்ணி கோர்ட்டு போய் எல்லாருடைய நேரத்தையும் பாழாக்கிட்டு? தீர்ப்பு வந்துருச்சு. அவங்க தானே சொன்னால் அதுவும் தீர்ப்பு கிடையாதுல்ல. என்ன இப்போ நீங்கள் நேற்று வரைக்கும் நீங்கள் எல்லா கேள்வியும் அப்படி தான் சொல்லுவீங்க. அண்ணன் திருமாவளவன் கேட்டார், அண்ணன் செல்வப்பிறந்தை கேட்டாருன்னா எல்லாமே சொல்லுவீங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, தமிழகமே சொல்லிருச்சு, எல்லாரும் எதிர்க்கிறாங்க, எல்லாரும் ஆதரிக்கிறாங்கன்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் சொல்லுவீங்க. நான் பார்த்து யாருமே தமிழக சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்ல. அண்ணன் ராகுல் காந்தி அறிக்கை கொடுத்துருக்கிறார். கள்ளச்சாராயத்தை கொடுக்காதவர் அவர் கொடுத்துருக்கிறார். அவர் கூட வருத்தப்பட்டிருக்காரு, வேதனைப்பட்டிருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தொடர்பில் இருக்குன்றார். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருக்காரு. லா அண்ட் ஆர்டர் பற்றி யாருமே பேசலையே. நீங்கள் எதுக்கு பேசுறீங்க? எனக்கு புரியலையே. லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியரை தான் பார்க்குறீங்களா? நான் ஏன் பார்க்குறேன்? அவங்க யாரோ பார்க்குறாங்களான்னு கேளுங்க. அவங்க யாரும் பார்க்கல. அவங்களே பத்திரிகையாளர். நான் என்ன சொல்கிறேன்? அவர்கள் எல்லா பார்வையும் ஏன் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதையும் ஏற்றுக்கிட மாட்டேன்றீங்கன்னு கேட்குறேன்.
அவங்க ஒரு விஷயம் சொன்னா நீங்க அதை ஆதரிச்சு குரல் கொடுத்து நீங்க வந்து அதை கேள்வியா வைக்கிறீங்க. தமிழகமே நீட்டுக்கு எதிராக இருக்குது, உங்களுக்கு ஏன் அடம் பிடிக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. இல்லை சார், அப்போ எடப்பாடியும் அன்புமணியும் அவங்களும் ஆதரவாக இருந்தாங்க நீட்டுக்கு எதிர்ப்பான அந்த குரல்களுக்கு. அப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 4 எல்லாரும். அப்ப நீங்க ஏடிஎம்கே திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாருங்கனால அப்ப நீங்க எதிர்க்கிறீங்க, அப்படித்தானே? மற்ற யாருமே எதிர்க்கலையே. நான் சொன்ன பெருமக்கள் யாராவது எதிர்த்தாங்களா சொல்லுங்க? யாராவது தமிழக அரசு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க? நீங்க கண்டனம்னு சொன்னீங்க, நீங்க கண்டனம் இரங்கல் வார்த்தை இல்லை, ஆனா அது கண்டனம்ங்கிற வார்த்தையே இருந்துச்சு. எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க, ஜவாஹர்லால் கண்டிச்சிருக்காரு. இப்ப நீங்க கவனிக்க மாட்டீங்க. அதுதான் நான் கேட்கிறேன், யாருன்னு கொலை செய்தவர்கள் இயல்பானது இல்லை சார். அது ஒரு அரசை தான் நோக்கியது தான் இருக்கும்னு ஒரு கண்டனம் தெரிவிக்க. நீங்க ஏன் யூகம் பண்றீங்க? நீங்க அவங்களுடைய வார்த்தையில உங்க வாயை போடுறீங்க, அவங்களுடைய வாயில உங்க வார்த்தையை போடுறீங்க. அவங்க சொல்லவே இல்லையே. அது திரு திருமாவளவனுக்கும் திரு செல்வ பெருந்தகைக்கும் திரு ஜவாஹர்லாலுக்கும் சொல்லி தரணுமா நான் இப்படி அறிக்கை பண்ணணும்னு? அவங்களுக்கு தெரியாதா என்ன? எது அரசு குறிக்கும், எதை வந்து கொலைகாரர்கள் குறிக்கும், எது சமூகத்தை குறிக்கும் அவங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்க எவ்வளவு கவனமா இருக்காங்க, எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க, எவ்வளவு குற்றவாளி இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே கவலையை போச்சு. போலீஸ்காரங்களா நம்ம அஸ்ராகாருக்கு என்ன செய்ய போறாரோ, சந்தீப் ராய் ராத்தோர் என்ன செய்ய போறாரோ, இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்களே, அடுத்து என்ன செய்யறது? தொடர்ந்து இன்னொரு வாதம் வைக்கிறாங்க. பட்டியல் சமூக தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அவங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கல, ப்ரொவைட் பண்ணலை, உரிய நடவடிக்கைகளும் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. நான் பட்டியல் சமூகத்தினருக்குன்னு ஒரு ஆபத்து இருக்குதா எனக்கு தெரியல. அப்படி யார் சொன்னான்னு எனக்கு தெரியல. எல்லாரும் நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்தில் கடலூரில் ஒரு பாமக பிரமுகர் வந்து வெட்டப்பட்டிருக்காரு கண்டந்துண்டமாக. அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு மருத்துவமனையில். அப்போ அது என்ன ஜாதி யார் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்கள்கிட்ட பல முறை சொன்னது இந்த அச்சமற்ற தன்மை. வீட்டு வாசலில் போய் செய்கிறாங்க, அவர் இடத்துலையே அவரே போய் செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னா ஒரு பெரிய துணிச்சல். அவங்க சொன்ன மாதிரி அரெஸ்டும் ஆகிருக்கலாம், செக்யூரும் ஆகிருக்கலாம், சரண்டரும் ஆகிருக்கலாம், முடிச்சுட்டு போவோம் ஒரு 3 மாதம் 6 மாதம், அதுக்கப்புறம் பெயிலில் வந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம பெரிய ஆளாயிடலாம். இப்படி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஃபெயிலியரும் சிஸ்டமேட்டிக்கான ஒரு தைரியமும் இருக்குது. இது பெரிய விஷயமே இல்லை. ஒரு 15 நாளாக ஒரு 4 ரிமாண்டு, ஒரு 6 ரிமாண்டு, ரொம்ப போனால் ஒரு 5 மாதம் 6 மாதம் அப்படியே பல்ல கடிச்சிருந்தானே அடுத்து மார்ச் ஏப்ரலில் வெளியே வந்துடலாம், ஜாலியாக இருக்கலாம். அவ்வளோதான். 65-67 பேர் குடும்பம் வந்து நடுத்தருக்கு போன மாதிரி ஆம்ஸ்ட்ராங் குடும்பம் கஷ்டப்படும், ஆளும் கதரும் வந்து அவர் நண்பர்கள் அழுவாங்க, பாரிஞ்சித் கதறின மாதிரி எல்லாரும் கதறுவாங்க. அவ்வளோதான். அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டியதான். அந்த அச்சமற்ற தன்மை தான் நான் டே 1லேருந்து சொல்லிக்கிட்டே வர்றேன். ஒரு கொலையோ கொள்ளையோ தமிழ்நாட்டில் இன்றைக்கி முதல் முறையாக நடக்கலை, உலகத்தில் முதல் கொலை தமிழ்நாட்டில் நடக்கலை. அது செய்கிறதுக்கு முன்னாடி வந்து எப்படி குடிக்கிறவங்க வந்து பயந்து ஒளிஞ்சு குடிச்சிட்டு இருந்தாங்களோ அப்பயும் குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஒளிஞ்சு குடிப்பாங்க, பயந்து குடிப்பாங்க, குடிக்கலம்பாங்க, தெரியலம்பாங்க, சென்ட் போட்டு போவாங்க, ஒரு பயம் இருக்கும். இப்போ பட்டவர்த்தனமாக பகிரமாக குடிச்சிட்டு நான் இந்த சரக்கு அடித்தேன்னு பகிரங்கமாக பார்ட்டி பண்ணேன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக பேசுகிறாங்க. அது கூச்சமற்ற தன்மை. அதை மாதிரி கொலை பண்ணுறவங்க ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த காலம் போய் பகிரங்கமாக போய் நிற்கிற காலம் வந்து நிற்கிது. அதை தான் நான் மீண்டும் சொல்லிகிட்டே வரேன். அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது தான் காரணமாக இருக்கும். வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? நம்ம காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவர் கொல்லப்பட்டார், ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டுட்டார், பாமக பிரமுகர் வெட்டப்பட்டிருக்காரு, பிஜேபியில் அவங்க சகோதரி நதியாவுடைய கணவர் வெட்டப்பட்டிருக்காரு. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. என்ன ஜாதி இருக்குது இங்கே? அவர் 4 பேரும் ஒரே ஜாதி. ஆம்ஸ்ட்ராங்கும் கடலூர் பாமக பிரமுகரும் நதியாவுடைய கணவரும் இவர் நம்ம நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் எல்லாம் ஒரே ஜாதியா என்ன சார்? இன்னொன்று ஒரு கட்சி தலைவருங்கும் பொழுது அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். குறைந்தபட்சம் கண்காணித்து ஒரு த்ரெட் இருக்குன்னா அதை சொல்லியிருக்கலாம், வெளிப்படுத்தி. த்ரெட் எதுவுமே வரல, உளவுத்துறை தகவலே இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு காவல்துறை ஆணையர். தெர் வாஸ் நோ ஸ்பெசிஃபிக் த்ரெட், தெர் வாஸ் நோ ஸ்பெசிஃபிக் இன்புட் அப்படின்ட்டார். உளவுத்துறை எங்களுக்கு எது எச்சரிக்கையெல்லாம் கொடுக்கல, அவருக்கு த்ரெட்டுமே இல்லை, அவர் மேலே எந்த கேஸுமே இல்லைன்றார். அப்போ இது உளவுத்துறையோட ஃபெயிலியர்னே ஆகிடும்ல? உளவுத்துறையும் கொடுக்கல, அது உளவுத்துறை ஃபெயில் நான் எப்படி சொல்ல முடியும்? அது திருமாவளவன் அவர்களோ செல்வ பெருந்தகைவர்களோ ஜவஹர்லால் அவர்களோ சொன்னால் நான் யோசிக்கிறேன். நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு எப்படி தெரியும்? இல்லை சார், இப்போ இது ஒரு திட்டமிட்ட படுகொலைன்றாங்க, முன்கூட்டியே திட்டமிட்டிருக்காங்க, ஏதோ வேறொரு கொலைக்கான பழிவாங்கல்னு போலீஸ் தரப்புலேயே சொல்கிறாங்க. அப்போ இந்த விசாரணை போன கொலையிலேயே சரியாக செஞ்சுருந்தா இந்த இது வந்திருக்கும், அல்லது இதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்றதையும் உளவுத்துறை கண்காணிச்சிருக்கலாம். இன்னொன்று ஒரு தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், அவரை கண்காணிச்சிருப்பாங்க, அவருடைய மூமெண்ட்ஸை பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படியாவது தகவல் வந்திருக்கும். இப்போ இது உங்களுடைய உணர்வுகளையும் கருத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ தெரிஞ்சிருக்கும்ல முன்கூட்டியே காவல் இல்லைன்ட்டாங்களே. நீங்கள் அவரை போய் சொல்கிறார் நம்ம கருதுறதா? நீங்கள் அவர் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு இவங்க கிடையாதுன்னு, காவல்துறை சொல்லுது நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. நாங்கள் ஆற்காடு சுரேஷ் கூடிய கொலைக்கு படுகொலையாக தான் பண்ணியிருக்காங்க. நேற்று அவருடைய பிறந்தநாள், கத்தியை தூக்கி அவங்க படத்தெல்லாம் வச்சாங்க. நாங்கள் 8 பேரை செக்யூர் பண்ணியிருக்கோம், 3 மணி நேரத்தில் செக்யூர் பண்ணிட்டோம், நாங்கள் மேல் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அஸ்ராகாருக்கு சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு. அவங்க குற்றவாளிகளே இல்லை நான் அண்ணன் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம 2ல் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். 2ல் ஏதாவது ஒன்று எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அதான் கரெக்டுன்றேன். நான் எப்பயுமே அந்த பக்கம் போயிடணும் முடிவு பண்ணிட்டேன்.
நீட் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா வேண்டாம் தான், அவர் குற்றவாளி இல்லைன்றாருன்னா இல்லை தான். நீங்கள் காவல்துறையை நீங்கள் மதிக்கலன்னு வேறு யார் மதிப்பான்னு கேட்கு. காவல்துறை நீங்கள் நம்பலன்னா யார் நம்புவான்? கைது செய்யப்பட்டவர்கள் குற்றவாளிகள் இல்லைன்னா காவல்துறை ஏமாத்துதான் நீங்கள் சொல்லுங்கள். அதையாவது அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. காவல்துறை பொய்யான நபர்களை கைது செய்துவிட்டு குற்றவாளிகள் கைது செய்யணும்னு ஏமாத்துதுன்னு சொல்லுங்கள். அவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. இல்லை, அவர்கள் தான் குற்றவாளிகள் நினைச்சு அப்படியே இருந்துட வேண்டாம். பின்னணி தொடர்புகளை வார்த்தைகளை சொல்லியிருக்காங்களா? நீங்க பின்னணி தொடர்புகளையும் விசாரிங்கன்றார். பின்னணி தொடர்புகள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து முதல்ல இப்படி கொடுக்கும் போது அந்த பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினர் என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? எமோஷன் ட்ரிகர் ஆயிருக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து சம்பந்தம் இல்லாமல் யாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, இவங்க இல்லை உண்மையான குற்றவாளிகள் கைது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நீங்க சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இதை பத்தி இந்த கேஸ் பத்தி பேசணும் சார். உண்மையான அம்புகளா கூட இருக்கலாம் நீங்க கைது செஞ்சவங்க. சார் நான் கேட்டது பதில் சொல்லுங்க. மற்ற இந்த கேஸை விட்டு கட் பண்ணி தனியாக கூட போட்டுங்க. உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும்னு என்ன அர்த்தம்? பொது பார்வைக்கு இப்போ கைது செஞ்சவங்க உண்மையானவர்கள் அல்ல, உண்மையான குற்றவாளிகள். இதுக்கு ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க? அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கூட உங்களுக்கு தெரியாதா? அதுதானே சொல்றாரு அவர் திரும்ப திரும்ப. உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யுங்கன்னா அப்ப கைது செய்யப்பட்டவங்க யாரு? அப்ப காவல்துறை வந்து ஏமாத்துன்னு சொல்லிருங்க, காவல்துறை பொய் சொல்லுன்னு சொல்லிருங்க. இது இந்த குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் என்ன மெசேஜ் கொடுக்கும்? எவ்வளவு ட்ரிகர் பண்ணும்? பண்ணுமா பண்ணாதா சார்? நம்ம சம்பந்தப்பட்ட ஆளு அரெஸ்ட் பண்ணப்படலை அப்படின்னா ஏமாத்துறாங்கிற சென்ஸ் தானே போய் நிற்கும். அப்ப காவல்துறை வந்து வெறும் அமைதிப்படுத்துறதுக்காக செஞ்சிருச்சுன்னு சொல்ல போறீங்களா? நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளை நம்பணும்ல. அண்ணன் திருமாவளவன் நம்பணும், இல்ல சந்தீப் ராய் ஒருத்தரை நம்பணும். யாரோ ஒருத்தவங்க, அவருக்கு போலீஸ் கமிஷனர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், யாராவது ஒருத்தர் நம்புறோம்ல. ரெண்டு பேர்த்த நம்பினாலும் உங்க பின்னாடி நிர்வாக பிரச்சனை இருக்குது, போலீஸ் சரியா நடவடிக்கை எடுக்கலைங்கிறதுக்கு போகுதே சார். அவங்க சொல்றது, சந்தீப் ராய் ரத்தோர் சொல்றது உண்மைனாலும் அப்ப போன வழக்குகளே சரியா விசாரிச்சு உரிய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை, இன்னார்தான் போலீஸ் விசாரணையை சரியா நடத்தல, அதனாலதான் இந்த பழிவாங்கல் படலம் நடந்திருக்குன்னு அர்த்தமாகும்ல சார். அது உங்களுடைய விசாரணை அறிக்கை அப்படி சொல்லலாம் சார். அது காவல்துறை எப்படி சொல்லுங்க? உங்களுடைய விசாரணை அறிக்கையில் அப்படி வரலாம். நீங்க புலனாய்வு செய்து போட்டுக்கோங்க, பிரேக்கிங் போட்டுக்கோங்க, எக்ஸ்க்ளூசிவ் போட்டுக்கோங்க. அது நீங்க காவல்துறை எப்படி சொல்லுவீங்க? காவல்துறை நீங்க துப்பு வச்சிருக்கீங்களா? நீங்க டேட்டா வச்சிருக்கீங்களா? நீங்க லாஜிக் அடிப்படையில் லா அடிப்படையில் தான் சார் போக முடியும். லாஜிக் அடிப்படையில் தான் போக முடியாது. இது இவன் தான் செஞ்சிருப்பான், அவன் செஞ்சிருப்பான், கற்பனை நான் நினைச்சு போக முடியுமா? இல்ல சார், இன்னொருத்தர் பழி வாங்கியிருக்காங்க. அவர் மேல சார்ஜே இல்ல. ஆர்கான் சுரேஷ் கொலையில் வரைக்கும் இவர் மேல சார்ஜே இல்ல. அப்பயே பேசப்பட்டுச்சு இருக்கலாமோன்னு. அதான் இருக்கலாமோன்னு உங்களுக்கு தான் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க. உங்களுடைய பத்திரிகையில் எடுங்க, நீங்க கேண்டிட் கேமரா எடுத்துட்டு போங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நீங்க எப்படி அவங்கள சொல்லுவீங்க பண்ணிருப்பாங்க, இவங்க பண்ணிருப்பாங்க, இருக்காது இருக்கும் எப்படி சொல்லுவீங்க? ஒருத்தர் உங்க பேரை சொல்லிட்டா வந்து உங்களை எப்படி சொல்ல வச்சுருந்தானே உங்களுக்கு உடன்பாடா? உங்களுக்கு அப்ப சார்ஜே இல்ல. அப்போ ஒருத்தர் புதுசா வந்திருக்க முடியாது. அப்ப இப்பதானே திரும்ப சொல்ற அந்த ஒரு கொஸ்டின் வருது, உண்மையான குற்றவாளிகள். அதை தான் நான் முதல்ல சொல்லிட்டேன். நான் அண்ணன் திரும்ப நான் டிஸ்பியூட் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் பண்ணேனா? அண்ணன் சொல்லிட்டாரு, அப்புறம் கேள்வியே கிடையாதுன்ட்டேன் நான். அப்ப போலீஸ் அவசர அவசரமா ஒரு நடவடிக்கை எடுத்து போய் சொல்லுவாங்க. அவர்கிட்ட தான் கேட்கணும். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட கேட்கணும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர்கிட்ட கேட்கணும், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர்கிட்ட கேட்கணும். அவங்க என்ன உணர்வுல சொன்னாங்கன்னு அவங்கள தானே கேட்கணும். ஒரு இரங்கல் தெரிவிச்சா பரவாயில்ல, அவங்க இப்படி அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்ப என்ன அடிப்படையில் சொல்றாங்க கேட்கணும்ல. அவங்கள்ட்ட சொன்னவங்கள்ட்ட தானே தரவு இருக்கும், நமக்கு எப்படி தரவு இருக்கும்? நான் வந்து எது நடக்குதோ அது வந்து சரியா நடக்கும் நான் நம்புறேன். காவல்துறை போய் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு இது மோட்டிவ் கிடையாது, அவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவர் மேல ஒரு வழக்கு கூட பெண்டிங் கிடையாதுன்ட்டாங்க. யார் மேல? திரு ஆம்ஸ்ட்ராங் மேல ஒரு வழக்கு கூட வழக்கு இருந்துச்சு, அதெல்லாம் வழக்கில் நிலுவை கிடையாது, முடிஞ்சு வச்சு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அப்ப அவங்க சொல்றதா உண்மையா இருக்கும்னு நினைக்கிறோம். துப்பாக்கி அவர்கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. எலெக்ஷன் கொடுத்தாரு, நாங்க திரும்ப ஒப்படைச்சிட்டோன்றாங்க. அந்த கேஸ்ல எதுவும் சம்பந்தம் இல்லைன்றாங்க. இவங்க தென் மாவட்ட குற்றவாளிகள் கிடையாதுன்றாங்க. இப்போ அவங்க சொல்றது பூரா போய் அண்ணன் திருமாவளவன் சொல்றது கரெக்ட்னு வச்சுக்கிடுவோம். இல்லை சார், அவங்க சொல்றது பூரா உண்மை. ஆனா ஒரு கட்சி தலைவர் இயல்பான ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இல்லை, பல கட்சி தலைவர்களுக்கும் சின்ன சின்ன கட்சியா இருந்தாலும் அதனுடைய கட்சி தலைவர் பாதுகாப்பு கொடுத்தா போதுமா? சாமானிய மக்கள் கொடுக்க வேண்டாமா? எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். கொடுத்துட்டாங்களா? இருக்குதா? நான் வந்து ஒவ்வொரு கொலைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு சம்பவத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த அச்சமற்ற தன்மை, 2 பேர் வெட்டிக்கிடுவாங்க, அவங்களுக்கு முன்னுரோதம் இருக்கும், குடும்ப பகை இருக்கும், வேற பகை இருக்கும், நிலத்தகராறு இருக்கும், ஜாதிய வன்முறை இருக்கும், ஆணவ படுகொலை இருக்கும். நான் இல்லைன்னே மறுக்கலை. இந்த துணிச்சல் எப்படி வருதுன்னு, ஒரு குவார்டர் கட்டிங் போட்டால் அவளை கொலை பண்ணிடலாங்கிற ரேஞ்சு போய் நிற்கிது. அவர் வீட்டில் அவர் வந்து எங்கேயோ போய் நிற்கும் போது தனியாக சிக்கணும் போதெல்லாம் கிடையாது. வீட்டு வாசல்ல காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒரு தோட்ட வாசல்ல. இது அவங்களுக்கு என்ன துணிச்சலை கொடுத்துருக்குன்னு கேட்குறேன். யார் அரெஸ்ட் ஆயிருக்கா? எப்படி நம்ம வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விட்டுருங்க, அது நேரத்தான் நடந்திருக்கு, 24 hours ஆயிருக்கு, நம்ம வந்து ஒரு நல்ல முடிவுகள் வரும், நியாயம் கிடைக்கும் நான் வச்சுக்கிடுவோம். காங்கிரஸ் தனசிங் அவர்கள் கொலை வழக்கில் என்ன ஆச்சு சொல்லுங்க? எத்தனை பேர் அரெஸ்ட், எத்தனை பேர் ரிமாண்டு, எத்தனை பேர் பனிஷ்டு?
சரி, செங்கல்பட்டு இது மதுராந்தகம் அந்த இதில் வந்து கள்ளச்சாராயத்தில் வந்து எத்தனை பேர் அரெஸ்ட்டு, எத்தனை பேர் ரிமாண்டடு, எத்தனை பேர் தண்டனைக்கு உள்ளானாங்க சொல்லுங்கள். நான் வந்து கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் நடந்த பற்றி பேசலை. இப்போ தான் நடந்துருக்கு, போலீஸ் தான் நடக்குன்னு நம்ம நம்புவோம். அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் சொல்லுங்கள். ஆம்ஸ்டாங் விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி நடந்த நம்ம சம்பவம் சொல்லுங்கள். எந்த சம்பவத்துக்கு தீர்வை எட்டியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து இது ஒரு தொடர் நிகழ்வில் தானே போயிட்டு இருக்குது. அவங்க தோழமை கூட சுத்த மாட்டேன்றாங்களே. அதை பற்றி ஒரு வார்த்தை அண்ணன் ராகுல் காந்தியுடைய ட்வீட்டை பார்த்தேன், அதில் கூட ஒன்றுங்க. ஹத்ராஸில் வந்து ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க, நெரிசலில் இறக்குறாங்க, அதுக்கு நேராக போயிட்டாரு. இங்கே 69 பேர் கள்ளச்சாரம் குடிச்சிருக்காங்க, பார்க்கல. ஏபிவிப்பில் ரூட் மேப் போடுறாங்க, கள்ளக்குறிச்சிக்கு எப்படி வருவது அப்படின்னு ராகுல் காந்தி அவளுக்கு. அப்போ உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு மனநிறைவு இருந்தால் எனக்கு பரம மனநிறைவு, எனக்கு எந்த குழப்பமே இல்லை. நான் ஏன் வந்து அதிருப்தியாக இருக்கணும், நான் ஏன் சரியில்லைன்னு சொல்லணும். ஸோ இப்போ அச்சமற்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுதுன்னா அது ஏற்கனவே நம்ம அதை பற்றியும் பேசியிருக்கோம். நெல்லையில் ஒரு கொலை நடக்கும் பொழுது அப்பயும் சொல்லியிருந்தீங்க, அதற்கு பிறகும் நடக்குது. அப்போது என்ன மாற்றிக்காமல் இன்னும் இருக்காங்க, என்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு அரசா, ஒரு நிர்வாகமாக? சார், போலீஸுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா போகும் சார், நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டியது சார். குற்றவாளிகள் யாரும் வெளியில் நடமாடக்கூடாது அப்படின்னு ஒரு வரி கொடுத்தா போகும். அதில் ரெண்டு பேர் கட்சிக்காரங்க கூட இருக்க தான் செய்வாங்க. நம்ம கட்சிக்காரங்க இருப்பாங்க, மாற்று கட்சிக்காரங்க இருப்பாங்க, எதிர்கட்சிக்காரங்க இருப்பாங்க, எனக்கு தெரியாது. குற்றவாளி யாரும் வெளியிடக்கூடாது. கேஸ் பெண்டிங் இருக்கிற ஒன்று ஜெயிலில் இருக்கணும், இல்லாட்டி கோர்ட்டில் இருக்கணும், இருக்கக்கூடாது. அதுதான் சொல்லணும். வெளியில் வந்து நடமாடக்கூடாது. அது வந்து ஒரு சின்ன ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும். நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், ஏடிஎம்கே ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குங்கிற ஒரு பிம்பம் இருக்குதா இல்லையா? நான் பிம்பங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன். இருக்குதா இல்லையாங்கிறதே விட்டுருங்க. இருந்துச்சா இல்லையா, அது எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன். நான் இருந்துச்சா இல்லையாங்கிற சர்டிஃபிகேட் கூட பண்ணல. ஏன் சார் அதோட சேர்த்து போலீஸ் அட்ராசிட்டி அதிகமாக இருக்குன்ற பிம்பமும் சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு போலீஸ் அட்ராசிட்டி வேண்டாம்னு கையை கட்டி போட்டுருங்க. அப்புறம் எதுக்கு அங்கே கொண்டுட்டாங்க இங்கே கொண்டாங்க இட்டுங்க? போலீஸ் அட்ராசிட்டி தான் கூடாது. போலீஸை கையை கட்டி போட்டுருணும். போலீஸ் கைது செய்யப்படுறவங்க நியாயமான கைது கிடையாது. போலீஸுக்கு உளவுத்துறை ஃபெயிலியரு, போலீஸ் சரியில்லை, போலீஸ் வந்து லாயக்கு இல்லை, போலீஸ் அட்ராசிட்டி பண்ணிடக்கூடாது. அப்புறம் எதுக்கு கொலை நடக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஒரு ஆஃபீஸர் ஏதோ பண்ணார் பல்பீர் சிங், அவரை பிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. அப்போ என்ன விரும்புறீங்க? அப்புறம் எதுக்கு இதுக்கு கவலைப்படுறீங்க? போலீஸ் அட்ராசிட்டி கூடாதுன்னு சொல்லி இப்போ கையை கட்டி போட்டு பேசாமல் முடிச்சிருங்க. அவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கட்டும். அவங்க ஒன்றும் செய்யலையே, இதில் காவல்துறை ஒன்றும் தூண்டி விடலையே, அவங்க ஒன்றும் வேலையை ஒன்றும் பயிர மயில் இல்லை. யாரோ ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம என்ன பேசாமல் உட்காந்துருக்காங்க. அவருக்கு இவர் பண்ணுறாரு, இவருக்கு அவர் பண்ணுறாரு. ஒரு நாள் வந்து ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார், அதனால வந்து ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டார். யாரோ எதுக்கோ ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை பேசாமல் இருக்குது, முடிஞ்சால் அரெஸ்ட்டும் பண்ணிருச்சு, அவ்வளோதானே உங்களுக்கு சந்தோஷம். அப்படி பேச முடியும். போலீஸ் அட்ராசிட்டி கூடவே வருதுன்னா போலீஸ் அட்ராசிட்டி வேண்டாம். இது ஓகே தானே உங்களுக்கு? போலீஸ் அட்ராசிட்டி கூடாது, கொலைகள் ஓகே தானே? இப்போ இதில் பழிவாங்கல் மட்டும் இல்லை, இது ஒரு அரசியல் காரணம் இருக்குன்னு விசிகாலேயே கூட நிறைய குரல்கள் வரதை பார்க்க முடிஞ்சது சார். குரல்கள்லாம் வரக்கூடியவங்க தான் பதில் சொல்லணும். நான் ஏற்கனவே 100 முறை சொன்னதான். நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அதற்கான ஆதாரம் என்னங்கிறது நீங்கள் சொல்லணும். திருமாவுக்கே பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு கொடுக்கல, சரியான பாதுகாப்பு கொடுக்கல. ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் இருக்குது. பல கட்சி தலைவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. எங்கள் தலித் தலைவர்கள்னா மட்டும் இல்லையா பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அவங்க போய் கேஸ் கொடுக்க வேண்டியதான், கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான். நீதிமன்றம் பார்க்க போது, காவல்துறை செய்வது, உள்துறை பண்ண போது, தமிழ்நாடு அரசு இருக்குது, தமிழக முதலமைச்சர் இருக்கிறாரு, அவங்களுடைய கூட்டணி கட்சி அவங்களுக்கு எல்லாமே கேட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு, சீட்டு கொடுக்குறாரு, ஓட்டு வாங்கி கொடுக்குறாரு. அண்ணன் திருமாவளவனே சொன்னது போல் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு நாள் கூட தூங்காமல் 3 தொகுதியை பார்த்துக்கிட்டே இருந்தார், ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தார், தளபதி ஃபோன் பண்ணுறாரு, விடிய பார்த்தாங்க. அவ்வளோ செய்கிறவங்க வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களா? பாஜக ஆட்சியாக நடக்குது, இங்கே வந்து எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு பட்டியலின தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தமிழ்நாட்டு அரசு சொன்னீங்கன்னா நீங்கள் யார் குத்தம் சொல்கிறீங்க? உங்களுக்கு அவ்வளோ செஞ்சு கொடுக்கக்கூடிய திமுக அரசு ஒரு பாதுகாப்பு கொடுக்காதா? 2 போலீஸை கொடுக்காதா? நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லுங்கள், அவங்க நிராகரிச்சாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் உள்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள், டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள், பாதுகாப்பு பண்ணணும்னு. கம்ப்ளைண்ட் கொடுக்கலைனாலும் அரசே சில நேரம் அவங்க அசஸ் பண்ணிட்டு இல்லைன்னு நினைப்பாங்க, இல்லைன்னு பார்ப்பாங்க. அவங்களே நம்ப மாட்டீங்க, நீங்களும் கொடுக்க மாட்டீங்க. அசஸ் பண்ணிட்டு இல்லைன்னு பார்க்குறாங்கன்னா அப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்திருக்காது இல்லை? அது போலீஸ் அட்ராசிட்டி கூடாதுங்கிறனால, போலீஸ் அட்ராசிட்டி வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறனால அந்த பக்கம் போகவே இல்லை போலீஸ். இங்கே எதுக்கு நிற்கிறீங்க? போலீஸை பார்த்து கேட்பீங்க, எதுக்கு அவங்களுக்கு பேச நம்ம வந்து ஸ்டேஷன்லேயே உட்காந்துருக்காங்க. பாதுகாப்புன்னு உத்தரவுலேயே கொடுத்துருந்தாங்கன்னா இருந்திருப்பாங்கல்ல சார். இப்போ வீட்டு வாசல்லே கொள்றாங்க, வீட்டு வாசலில் 4 போலீஸ் இருந்திருந்தாங்கன்னா, பாதுகாப்புக்கு இருந்திருந்தாங்கன்னா இந்த அவங்க கேட்டுருக்கணும் சார். நீங்கள் வீடு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா சார்? அண்ணன் துரைமுறை என்ன சொல்லியிருக்காரு? தெரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாது சொன்னது யாரு? கட்சி தலைவர்களுக்கு கூட பாதுகாப்பு சொன்னது யார் சார்?
சொல்லுங்க சார். துரைமுருகன் சார் தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாது. அப்ப தெருவுக்கு ஒவ்வொரு தலைவர் எப்படி கொடுக்க முடியும்? கட்சி தலைவர் போட்டா எவ்வளவு பேர் இருக்காங்க? கட்சி தலைவர் அதிகபட்சம் 100 பேர் தானே சார். என்னங்க அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எண்ணிக்கை தெரியல. கட்சி தலைவர் பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டும் 500 ரூபாய் நிற்பாங்க. பதிவு பெற்ற கட்சி, பதிவு பெறாத கட்சி, அப்புறம் தலைவர் மட்டுமா, அப்புறம் பொதுச் செயலாளர், அப்புறம் இணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், துணை தலைவர். அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒரு 5-6 தானே சார். அப்ப நீங்க யாரு கொடுக்கணும்ன்றீங்க சொல்லுங்க. நீங்க தேவேந்திரன் ஒரு பட்டியல் போடுங்க. அங்கீகாரம் பெற்ற 3 கட்சிக்கு மட்டும், தேசிய கட்சிக்கு 4, மாநில கட்சி 4. நீங்க சொல்லிருங்க. அவங்க மட்டும் அவங்களுக்கு கூட கொடுக்க முடியலைங்கும் போது அது அப்ப முந்தானே வரைக்கும் அண்ணன் திருமாவளுக்கே கொடுத்துருக்க முடியாதா? உங்க கணக்குக்கு வந்தோம்னா இல்ல சார், த்ரெட் இருக்கிறவங்க அதிக பாதுகாப்பு இருக்கிறவங்க அதானங்க சொல்றேன். இங்க த்ரெட் இருந்திருக்குல்ல சார், இல்லைன்னா இந்த இது நடந்திருக்காது இல்ல. திட்டமிட்டு தானே நடத்திருக்காங்க. அதை கண்காணிச்சு கண்டுபிடிச்சிருக்க வேண்டியவங்க இருக்காங்கல்ல. யாரு? மாநில போலீஸ் உளவுத்துறைகள் தான். அவங்க தான் அட்ராசிட்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. அவங்க என்ன செய்வாங்க? அட்ராசிட்டி வேலை செய்யலாம்ல சார். அட்ராசிட்டி தானே சார் பண்ண முடியாது. என்ன வேலை செய்யணும்? காவல்துறைக்கு என்ன வேலை? செக்யூரிட்டி கொடுக்கறதா? வாசல்ல நிக்கிறதா? ஆர்டலி வேலையா? என்ன வேலை? கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்கன்னு யாரு தடுத்துருப்பா சொல்லுங்க? போலீஸ் அதுக்குன்னு இருக்கிற போலீஸ் தான். யாரு அவங்கள யாரு தடுத்துருப்பா சொல்லுங்க? காவல்துறைக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. இதுல காவல்துறைக்கு தெரியும். தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாரம் இருந்தா காவல்துறைக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரிஞ்சிருக்குமா இல்லையா? எப்படி சரின்னு சொல்லியிருப்பாங்க? அவங்க காசு வாங்கியிருப்பாங்களா? டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட ஏடிஜி மகேஸ்வர்வால் யார் தெரியுமா? எவ்வளவு ஹானஸ்டான ஆபீசர்ஸ் தெரியுமா? அவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு கள்ளச்சாரம் காய்ச்சறவன்ட்ட போய் கோயந்துன்ற குட்டிராஜிட்ட போய் 100 தூமரம் வாங்கிட்டு வாங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? அவங்க எப்படி பாமகவும் அதிமுகவும் வந்து கட்சிக்காரங்க அரசியல்வாதியில் குற்றம் சொல்றாங்க? சும்மா நாத்துக்குமா? வெறும் போலீஸ்காரங்க மட்டும் செஞ்சிருக்காங்க, வேற யாரும் பின்ன இல்லை. நீங்க நம்புறீங்களா இதை? எப்படி எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க? முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி போனா உதைக்கு. என்ன செய்வாங்க? போலீஸுக்கு மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி, போலீஸ்காரங்க 10 பக்கம் அடி. எதிர்கட்சி விமர்சிக்கும், ஆளுங்கட்சி தடுக்கும். இந்த பக்கம் போனா எக்ஸஸ், அந்த பக்கம் போனா பாதுகாப்பு கொடுக்கல. ஒரு போலீஸா இருந்து பாருங்க தெரியும். விமர்சனம் பண்றது ரொம்ப ஈஸி. அதனாலதான் மாநில அரசு கிட்ட கேக்குறாங்க. ஆளும் அரசு கிட்ட, ஆளும் அரசு யார் சார்? பாஜகவா? திமுக தமிழ்நாடு. அப்புறம் திமுக வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து எதிரான கட்சியா? இவங்க சிந்தனை ஓட்டத்துக்கு, கருத்து ஓட்டத்துக்கு, எண்ணத்துக்கு எதுக்காக மாற்றானவங்களா? திருமாவளவன் அவர்கள் போன் பண்ணா தமிழக முதலமைச்சர் வந்து இல்லைன்னு சொல்லிடுவாரா? யாருங்க நீங்கன்னு கேட்டுவாரா? என்ன நடக்காது சொல்லுங்க? முத்தரசன் பேசினா ஒன்று நடக்காது, பாலகிருஷ்ணன் பேசினா ஒன்று நடக்காதுன்னு சொல்லுங்க நீங்க. அப்போ கேட்க வேண்டியதானே, வாங்க வேண்டியதானே? உங்களுக்கு வந்து தமிழக அரசையும் சொல்ல முடியாது. மென்னு முழுங்கிட்டே போனீங்கன்னா யார் செஞ்சா நீங்க சொல்லுங்க. யார் பொறுப்பு நீங்க சொல்லுங்க. அண்ணன் திருமாவளவன் சொல்லட்டும். எல்லா பிரச்சனையும் கருத்து சொல்றாருல. அது தமிழக மக்களின் எண்ணமா இருக்குன்னு சொல்றாருல. இப்ப தமிழக மக்களின் எண்ணமா இருக்குன்னு அண்ணன் சொல்லட்டும். கள்ளக்குறிச்சிக்கே வந்து அப்படிப்பட்ட கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அவர் பயன்படுத்தின வார்த்தை. இப்ப என்ன கட்டாயம் தள்ளப்பட்டிருக்காரோ? இந்த நிலை நீடிச்சா மேலும் அவப்பெயர் அரசுக்கு வந்துடும், ஆளும் அரசுக்கு வந்துடும் குறிப்பிடுறாரு. யாரு? திருமாவளவனே. வரக்கூடாதுன்னு ஒரு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கணும், முடுக்கி விடணும்லாம் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் கவனிப்பார்ல. அண்ணன் திருமா சொன்னா முதலமைச்சர் கவனிப்பார்ல. சார், இந்த சம்பவம் தமிழ்நாட்டுக்கு வெளியில எப்படி பார்க்கப்படும் சார்? தமிழ்நாட்டு அரசு குறித்து, இங்க நடந்த இந்த நிகழ்வு குறித்து பாஜக உள்ளிட்ட பிற கட்சிகள் வந்து என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் உண்மைன்னு நம்புவாங்க. நாங்கள் அமைதி பூங்கான்னு சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க. நீங்க ஒரு டேட்டா கொடுக்கலாம். 2019 இவ்வளவு, 2020 20, 2024 இவ்வளவு, நீங்கள் டேட்டா கொடுக்கலாம். ஆனால் மக்கள் நம்ம நீங்கள் எதுக்கு பேட்டி கேட்டு உட்காந்துருக்கீங்க? என்ன சார், நமக்கு தெரியும் சார் டேட்டா. நம்ம வந்து மொத்தம் 24 சார், இது வந்து 22 தான் சார், 2 கம்மி சார்ன்னு சொல்லிட்டு நீங்கள் போக வேண்டியதானே? டேட்டா படி. அப்படி ஏன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி ஏன் அது ஏன் ஒரு பெரிய கவனிக்க வேண்டிய விஷயம்னு பேட்டிக்கு வர்றீங்க? அதுதான் அவங்க வந்து வெளி மாநிலங்களில் சொல்லுவாங்க. அதான் என்னப்பா மாயாவதி என்ன நினைப்பாங்க தமிழ்நாடு பற்றி? ஆம்ஸ்ட்ராங் யாருங்கிறதே யாரும் யோசிக்கல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் போட்டாங்களே, அவர் வீட்டு வாசல்லே போட்டாங்களே. இதுதான் உங்களுக்கு அவருக்கே பாதுகாப்பு இல்லையா? தானே தேசிய கட்சியோட மாவட்ட தலைவர் போட்டாங்களே, அப்போ என்ன இருந்துச்சு? ஒரு மாநில கட்சியோடைய மாவட்ட நிர்வாகியை போட்டாங்களே, ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்காரு. அதான் நினைப்பாங்க. வெளியில் அவங்க சொல்கிறாங்க சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அதுதான் நினைப்பாங்க. வேறு என்ன நினைப்பாங்க? ஸோ தமிழ்நாட்டினுடைய ஆட்சிக்கு, திமுகவினுடைய அரசுக்கு தமிழ்நாட்டிற்கு வெளியில் கட்டமைக்கப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் உடையும்,
இதன் மீது ஒரு அவப்பெயராக இது இருக்கும்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா நிறைய பேர் எழுதுறாங்க, தமிழ்நாட்டுக்கு வெளியில் எழுதுறவங்கலாம் திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி ஒரு நிகழ்வு தலித்துகளுக்கு வெளி மாநிலத்தவர்களுக்கெல்லாம் நம்மளை பற்றி கவலை கிடையாது சார். எப்படி நமக்கு மற்றவங்கள பற்றி கவலை கிடையாது. ராஜஸ்தானில் ஒன்று நடக்குது, யூபியில் ஒன்று நடக்குது, ஹிமாச்சல் நடக்குது, நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம இங்கிருந்து அதை பற்றி விமர்சிக்கிறோம். அது பிஜேபி ஆட்சியாக இருந்தா, அது வந்து பிஜேபி ஆட்சியாக இருந்தா, அதே மாதிரி பாஜக இவங்க இதை பயன்படுத்திக்குமா? அதான் பயன்படுத்தாங்க. நான் சொன்னேனே உங்கள்கிட்ட, நான் தான் சொன்னேனே, நமக்கு வந்து அந்த மாநிலத்தில் யார் பிஜேபி ஆட்சி நடக்குதா, இல்லாட்டி அதில் ஏதாவது இந்து மதம் தொடர்பு இருக்கா, அப்போ நம்ம பாய்வோம். மற்றெல்லாம் நம்ம எட்டி பார்க்க மாட்டோம். அதில் வந்து மற்ற என்ன நடந்தாலும் நம்ம அதை எட்டி பார்க்க மாட்டோம். அதுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல பிஜேபி ஆட்சி நடக்கும், இல்லாட்டி ஒரு இந்து மதம் சம்மந்தப்பட்டிருக்கணும், அப்போ நம்ம ஈஸியாக ஏறலாம். மற்ற நம்ம மற்ற மாநிலத்தில் என்ன சம்மந்தம், ஏதாவது நமக்கு ஏதாவது கவலை இருக்கா, ஏதாவது தெரியுமா, இமாச்சல் பிரதேசம் நடக்கணும் ஏதாவது தெரியுமா, நம்மளால் எட்டியே பார்க்க முடியும். எந்த மாநிலத்தில் நடக்கும் எட்டியே பார்க்க முடியும். அது மாதிரி தான் அவங்களுக்கு நம்ம ஊரில், நம்ம வெள்ளம் வந்த போதே ஆங்கில ஊடகங்கள்லாம் 4 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. அவங்களுக்கு பாம்பேயில் மழை பெஞ்சா நியூஸு, சென்னையில் மழை பெஞ்சானா பெய்யாட்டி என்ன, அதை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நம்ம ஊரில் சொல்கிற அவன் அடுத்த மாநிலத்துக்காரன் என்ன நினைக்காங்கிறதே விட்டுருங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நம்ம மாநிலம் நம்ம என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கோங்கன்ற. ஏன் சார் கூடுதலாக இன்னொன்று, திமுக சமூக நீதி ஆட்சி, பெரியாரிய அம்பேத்கரிய வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு அம்பேத்கரிய கட்சியினுடைய தலைவரே கொல்லப்படுறாருங்கிறது அது ஒரு சிக்னலை கொடுக்காது. சொன்னவங்க மட்டும்தான் யோசிக்கணும். பெரியார் மண் ஆன்மீக பூமி அல்ல, பகுத்தறி பூமி, ஜாதி ஒழிக்கப்பட்டு விட்டது, இது வந்து நாங்கள் நாய் பேயெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வாங்குது, அதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை, இதெல்லாம் சொன்னவங்க தான் சொல்லுங்க என்ன நடக்குன்னு. என்னை நிற்க வச்சு பேசுகிறீங்களே, என்ன தாழ்த்தப்பட்டு நினச்சிங்களா, இப்படிலாம் சொல்கிறவங்க தான் யோசிக்கணும் என்ன ஆட்சி நடக்குன்னு அவங்க தான் சொல்லணும். நம்ம எல்லாம் முடிஞ்சு வச்சு எல்லாம் ஒழிச்சாச்சு, ஜாதி பிரச்சனையும் இல்லைன்னாச்சு, மிச்சம் இருந்த ஜாதி பிரச்சனையும் சந்துரு அவர்கள் ஒழிச்சிட்டாரு, முடிஞ்சு வச்சுக்காது. அந்த ஜாதி பிரச்சனையும் முடிஞ்சது, பள்ளிக்கூடத்தில் எங்கேயோ ஒட்டிகிட்டு இருந்துச்சு, அந்த பிரச்சனையை அண்ணன் தீர்த்துட்டாரு. ஜாதி பிரச்சனை எங்கே இருக்குது? இப்போ வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட வரையில் திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில் ஜாதியும் இல்லை அரசியலும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ஜாதியும் இல்லையே, ஜாதி பிரச்சனையும் இல்லையே, ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. பெரியார் மண்ணு தான். ஸோ இது எந்த சிக்னலையும் வெளியில் கொண்டு போகாதா சார்? ஏதாவது சிக்னல் கொண்டு போனால் அண்ணன் திருமாவளவன் தான் கொண்டு போகணும். அவர் தானே ஒடுக்கப்பட்டவர்களின் குரல், அவர் தானே சார். உங்களுக்கு தான் ஆட்சேபம் இருக்கு போல, நீ ஏதோ சிரிக்கிறீங்க சார். மற்ற கட்சிகள்லாம் கேட்பாங்கல்ல, அவங்களும் ஒடுக்கப்படக்கூடாது, அவங்களும் சொல்லட்டும் சார். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ சொல்லிட்டு சார், நான் சொல்லக்கூடாது, நான் சொல்ல போகிறேன். அண்ணன் அவர்கள் நினைக்கிறத சொல்லக்கூடாது, நான் சொல்ல போகிறேன்னா, அவர் ஒடுக்கப்பட்ட குரல் நான் நினைக்கிறேன், அவர் சொல்லட்டும். இங்கே வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, பட்டியலினத்தவர்களுக்கு பரிபூர்ண பாதுகாப்பு இருக்குது, இங்கே ஆணவ படுகொலைகள் கிடையாது, ஜாதிய வன்முறைகள் கிடையாது, பெரியார் மண் எல்லாம் சமத்துவ பூமி மீது அமைதி பூங்கான்னு சொல்லட்டும். அவர் தான் சொல்லணும். பார்லிமெண்ட்டை முழங்குறாருல, ஒரு அண்ணன் சு வெங்கடேசன் ஏதாவது சொல்கிறாராம் பார்ப்போம். அவரும் இதற்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார். இரங்கல் எல்லாரும் தெரிவிப்பாங்க, தேவேந்திரன் தெரிவிக்க மாட்டாரா? யாருக்கு மனசில் வலி ஏற்படுத்தாது? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பதறும். அது வந்து சிகப்பு மட்டும்தான் தெரியுது, வேற கலரே தெரியல. சதம் மட்டும்தான் தெரியுது, வேற ஒன்றுமே தெரியல. எங்கே எந்த உறுப்பு இருக்குன்னு தெரியல. கண்டம் துண்டம்னா அதுதான் கண்டம் துண்டம். யாருக்கு மனசு பதறாது? யார் இரங்கல் தெரிவிக்க மாட்டாங்க? ஒரு டீ கடையில் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க சார், என் நேரத்து என்னாச்சு தெரியுமா, ஆமாப்பா அப்படியா அப்படியே. அவங்களுக்கும் அண்ணன் சு வெங்கடேசனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? பார்லிமெண்ட்டில் மட்டும்தான் வந்து செங்கோல் எதுக்கு வச்சுருந்தாங்கன்னு கண்டுபிடிப்பாரா? அந்த ஆய்வுகள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ண மாட்டாரா? 70 வருஷமாக இந்தி இருந்ததை வந்து தமிழுக்கு மாற்றுறாங்க, அதை சொல்லி கண்டுபிடிக்க மாட்டார். திடீர்னு இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பேசுவார், இந்தி எங்கே தமிழ் எங்கன்னு கேட்பார். அது மாதிரி இங்கே சட்டம் ஒழுங்கு எங்கன்னு கேட்க மாட்டாரா? சார் இன்னொரு பக்கம் இதுதான் பழிவாங்கல் நடந்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங்கோட பின்புலத்தை பாருங்கள், ஏதோ உடனே கட்சிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு, சாதிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க, அப்படி பார்க்காதீங்க. இது ஏதோ 2 குழுக்களுக்கு இடையிலான ஒரு மோதல், அதில் இறந்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணும்? இதுக்கு ஆட்சி நிர்வாகம் என்ன பண்ணும்? இதுக்கு போலீஸ் என்ன பண்ணும்? இதுக்கு பின்னாடி வந்து சாதி சாயமோ அல்லது ஒரு கட்சி சாயமோ பூசிக்கிறீங்க, இது அரசியல் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறாங்கிறத சொல்லணும். நான் வந்து 19 சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சிலர் எழுதுறாங்க, அப்படின்னு அதுக்கு நான் இங்கே ஆள் கிடையாது, நான் ஏற்கனவே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க, அப்படின்னு அதுக்கு நான் அரசு நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுக்கு எழுதுறவங்க இதை ஒரு திமுக அரசு நல்லா இருக்குன்னு நானும் சொல்லிட்டேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க. திமுக அரசு நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, அண்ணன் திருமாவளவன் சொல்ல சொல்லுங்க, செல்லப்பொருந்தைய சொல்ல சொல்லுங்க, சு வெங்கடேசன் சொல்லுங்க, யாரையாவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க. அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அந்த பற்றின கேள்வியே கிடையாது, அதை பற்றி விவாதமே கிடையாது. திரும்ப நீங்கள் திமுக அரசுக்கே வந்து நிற்கிறீங்க. யாரோ 2 பேருக்கு சண்டை, நமக்கு சம்பந்தமே கிடையாது. 1. 2வது, உண்மையிலேயே இது வந்து வெறும் பழிவாங்கல் தான், யாராலையும் தடுத்திருக்க முடியாது. அப்போ வந்து காவல்துறை எதுக்குன்னு அவங்கவுங்க அடிச்சுட்டு சாருக்கா?
அவங்க இவங்களை பண்ணுவாங்க, இவங்க அவங்கள அப்படியா அப்படி விட்டுறலாமா? நமக்கு ஒன்றும் ரோல் கிடையாது சார், இது வந்து பியூர் பழிவாங்கல் சார், அவங்க இவங்களை பண்ணாங்க சார், இவங்க பண்ணத்தானே சார் செய்வாங்க, நான் அப்படி புரிஞ்சுக்கிறோம் சார். அப்படி உட்கார முடியுமா? அப்படி ஒரு ஜாதி கலவரம், அப்படி ஒரு மத கலவரம் இருந்தால் விட்டுருமா? அவங்க இவங்களை பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, போயிட்டே இருக்குன்னு விட்டுருமா? எதுக்கு மணிப்பூரை பேசுகிறோம்? எதுக்கு மோடிக்கு வழிகாட்டுறீங்க மணிப்பூர் எங்கே இருக்குன்னு? மற்றதுக்கெல்லாம் யார் காட்டுவா? எல்லாரும் இரங்கல் தெரிவிச்சிங்கன்னா அப்புறம் யார் ஆக்ஷன் எடுக்கிறது? அதான் சாமானியர்கள் கவலைப்படுவாங்க சார். டீ கடையில் உட்காந்துட்டு கவலைப்படுவாங்க, என்னங்க பத்தியா இப்படி இப்படி பண்ணாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அப்போ அண்ணன் சு. வெங்கடேசன் இரங்கல், திருமாவளவன் இரங்கல், இவர் இரங்கல், எல்லாரும் இரங்கலாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம்? ஒரு சாமானியன் அவனால் வேறு எதுவும் செய்ய முடியாது, டீ குடிச்சு கவலைப்பட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டு கலைஞ்சிருவான். அதே தான் நீங்களும் செய்வீங்கன்னா? முதல்வரும் இரங்கல் தெரிவித்ததோடு சேர்த்து எடுத்த நடவடிக்கைகளையும் சொல்லியிருக்காரு. ஆமாம், எப்போ சொல்லலை? அவர் செங்கல்பட்டுக்கும் சொன்னார், கள்ளக்குறிச்சிக்கும் சொன்னார், ஆம்ஸ்ட்ராங்க்கும் சொன்னார், கமிஷனர் சொன்னதை சொன்னார். ஆமாம், கைது பண்ணப்பட்டிருக்காங்க, நான் மறுக்கவே இல்லையே. அவர் தப்பாக இது பண்ணான்னு திருமாவளவன் தான் சொல்கிறார். நான் சொன்னேன்னா அவங்க கைது இல்லைன்னு அவர் தான் சொல்கிறார். நான் வந்து ஆமான்ட்டேனே, நான் கம்ப்ளீட்லி கோயிங் வித் போலீஸ், எனக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை, ஆமான்னு சொல்கிறேனே. நான் ஏதாவது ஒரு பக்கம் நம்பணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் ரேண்டமாக 360 அப்படியே வாய்க்கு வந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ காவல்துறை ஸ்டேட்மெண்ட் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வேறு மோட்டிவ் கிடையாது, அவங்களுக்கு மோட்டிவ் இருக்க வாய்ப்பு இல்லை காவல்துறைக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா சரியாக இருக்கும், நான் நம்புகிறேன். நீங்கள் தானே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை தமிழக முதலமைச்சர் வந்து திருமாவளவர்களுக்கு விளக்கணும், இல்லாட்டி திருமாவளவர்கள் தமிழக முதலமைச்சர் சந்திச்சு விளக்கணும். இல்லை சார், உங்கள் போலீஸ் போய் சொல்லுது, இல்லை சார் நம்ம போலீஸ் கரெக்டாக தான் இருக்கணும், முதலமைச்சர் யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. ஒரே கூட்டில் இருக்கக்கூடிய அவங்க தானே சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த குற்றச்சாட்டை திரு எடப்பாடி வைக்கல, இந்த குற்றச்சாட்டை திரு அண்ணாமலை வைக்கல. தவறான நபர்களை கைது செய்திருக்கிறார்கள், உண்மையான குற்றவாளிகள் வெளியே இருக்கிறார்கள். தவறான நபர்கள் கைது செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலை. எனக்கு தமிழ் தெரியாது சார். கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல அப்படின்னாலோ, உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுனாலோ நீங்கள் எடுத்து திரும்ப பார்த்துக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நான் தப்பாக இருந்தால் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். கூடுதலாக பின்னணியில் வேறு யாரும் இருந்திருக்கலாம், இன்னும் நிறைய பேர் இருந்திருக்கலாம். அப்போ அந்த சென்ஸும் அப்படியே அதை தான் சார் சொல்கிறேன். போலீஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட், உங்களுக்கு ஒரு என்ன சென்ஸ் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க சார். நான் வந்து அதில் தலையிடவே இல்லை. போலீஸ் வந்து ரொம்ப தெளிவாக செய்து, அரசியல் பின்புலம் இல்லை, ஜாதிய படுகொலை இல்லை, தென் மாவட்ட கூலிப்படைகள் இல்லை, ஏற்கனவே நடந்த கொலையோடைய ஒரு தொடர்புடைய ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவங்க கத்தியை கொண்டு அந்த ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிறவருடைய படத்தில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் காவல்துறை சொல்லுது, நான் இல்லைன்னு வச்சுக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் சொல்ல மட்டுமே ஏற்றுக்கிறேன், அவ்வளோதானே. இதான் ஒரு பக்கம் போகணும்ல. எதர் லெட்டஸ்ட் ட்ரஸ்ட் திருமாவளவன் அவர்கள், ஆர் லெட்டஸ்ட் ட்ரஸ்ட் த கமிஷனர். ஸோ இப்போ போலீஸ் பர்ஃபெக்டாக சரியாக உடனடியாக சொல்கிற மாதிரி 4 மணி நேரத்துக்குள்ளே கைது செஞ்சுருக்கிறாங்க. இப்போ சரியான நடவடிக்கைகள் தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்கிறேன், நான் திருமாவளவன் பக்கம் தானே போகிறேன். நான் இதை கேட்டால் அந்த பக்கம் போகிறீங்க, அதை கேட்டால் அதை நீங்கள் திருமாவளவன்கிட்ட கேட்கணும். கரெக்டாக இப்போ கேட்டீங்க பார்த்தீங்களா, இதை வந்து அண்ணன்ட்ட கேட்கணும். என்ன சார் இப்படி நான் அப்படி போகிறீங்க, அப்படின்னு எப்படி போகிறீங்க அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், அவர்கள் தான் தமிழ்நாட்டின் சரியான பிரதிநிதிகள். அவங்க எதிர்த்தா தமிழ்நாடே இருக்குது, அவங்க ஆதரிச்சா தமிழ்நாடே ஆதரிக்குது. அப்போ நானும் ஆதரிப்பேன், தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நானும் உட்காந்துருக்கேன், நானும் ஆதரிப்பேன். அண்ணன் சொன்னது கரெக்டு. இப்போது 2 ரவுடி குழுக்களுக்குள்ளே சண்டை நடக்குது, அவங்க ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்கன்னா அதை வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, அப்படி விட்டுற முடியாதுல்ல ஒரு அரசுன்னு சொன்னீங்க. நான் ரவுடி குழுக்கள்னு யாரும் ரவுடி குழுக்கள்னு இல்லை, அவங்க பழி வாங்கிக்கிறாங்க, இவங்க அதுக்கு பதிலுக்கு பழி வாங்கிக்கிறாங்க அப்படின்னு உட்கார்ந்துடலாமான்னு உட்கார்ந்துடலாமான்னு கேட்டீங்க. அப்படி இருந்து உட்காரலாமா நீங்க சொல்லுங்க, நான் உட்காரலாமான்னு இருக்கக்கூடாது. ஆமா, அதான் நான் என்ன மாற்றி சொல்லுவேன், உட்கார்ந்துடணும்னு சொன்ன மாதிரி சொல்றீங்க. காவல்துறை சிறப்பாக செயல்படும் சொல்லுங்க, காவல்துறை சிறப்பாக செயல்படணும்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டாம், அண்ணன் திருமாவளவன் சொல்லட்டும், அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்லட்டும், அண்ணன் சு. வெங்கடேசன் சொல்லட்டும், ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எல்லாரும் கண்டனம் இரங்கல்ல யாருக்கு? கொலை செய்வதற்கான கண்டனம் தான் இருக்குதே, அது கண்டிக்க வேண்டியதே இல்லையே, கண்டிக்க வேண்டிய விஷயம் தான், அது எல்லாருக்கும் ஆப்வியஸ். அப்போ காவல்துறை சீரும் சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்லுங்க, காவல்துறை ஈரல் கட்டு போச்சுன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஸோ இது பீப்புளுக்கு என்ன சிக்னல் கொடுக்கும் சார், தமிழ்நாட்டு மக்களுக்கு? இந்த நேரம் பழைய இருக்கும். ஸோ இது ஒரு சாதாரண விஷயமாக்கப்பட்டுருச்சு. மக்கள் என்ன சார் செய்வாங்க? நான் தான் திரும்ப சொன்னேன், நீ டீ கடையில் உட்காந்துருக்கிறோம் என்ன செய்வார்னு சொல்லுங்க. அவருக்கு டெய்லி ஒன்று நடந்தாலோ மாதத்துக்கு ஒன்று நடந்தாலும் அவர் என்ன செய்வார்? அவர் டீ குடிச்சிட்டு கவலைப்பட்டுட்டு சம்பவத்தை பற்றி பேசிட்டு கிடப்பாரு. செயல்பட வேண்டியவர்களும் செயல்படுத்த வேண்டியவர்களும் அவர்களுக்கு தூண்டுகோலா இருக்கணும் என்ன செய்யறாங்கன்னு கேள்வி. அந்த பக்கம் நீங்க போக மாட்டேன்றீங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க, வெளிமாநில மக்கள் என்ன நினைச்சா என்ன, வெளிமாநிலத்தை என்ன நினைச்சா என்ன, மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், மக்கள் வந்து சகஜம் பண்ணா என்ன ஆயிரும்? இஸ் தட் கோயிங் டு சேஞ்ச் எனிதிங்? நம்மளை பத்தி உத்தரப்பிரதேசக்காரன் ஜார்க்கண்ட்காரன் நம்மளை பத்தி தப்பா நினைச்சா என்ன ஆகும்? தார்மீக கவலை ஏற்படுத்தி சரியா அதெல்லாம் தேவையில்லை சார், தார்மீகமே தேவையில்லை.
கொலை நடக்கணுமா கூடாதா? கூடாது. இவ்வளவுதான் இதுக்கான வழி. அட்லீஸ்ட் அதுக்கு புஷ் பண்ணணும்ல சார். அந்த யார் புஷ் பண்ணணும் தான் பேசிட்டு இருக்க இவ்வளவு நேரம். பிஜேபி சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. வட இந்திய கட்சி, அது வந்து பார்ப்பன ஆரிய வந்தேரி கட்சி. ஏடிஎம்கே சொன்னா கேட்க மாட்டீங்க, எதிர்கட்சி. அவர் அப்படித்தான் பேசுவாரு, லாவணி பாடுவாரு. அப்புறம் அதுதான் சொல்றேன். இப்ப நான் இவங்களெல்லாம் விட்டேன், நான் இந்த பக்கம் வாங்கன்றேன். நான் இவங்கெல்லாம் இன்னும் இந்த விஷயத்தை சரியா கையாண்டிருக்கணும். சரியா கையாளுறாங்கன்னு சொல்றேன். நீங்க 18 தடவை கேட்டாலும் நான் மாற்றி சொல்ல மாட்டேன். அண்ணன் திருமாவளவன் சரியா கையாளுறான்ற. அவர்கிட்ட கேளுங்க, இது வந்து ஒரு ஒரு அதிர்ச்சிகர சம்பவமா இல்லையான்னு கேளுங்க. அப்ப காவல்துறை ஒழுங்கா நடவடிக்கை எடுக்குதா இல்லையான்னு கேளுங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டாரு, அப்போ திரும்பி மறு விசாரணை பண்ணுங்க.